இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மழை நல்லா வெளியில் ஜோன்னு பெஞ்சிட்டு இருக்குங்க. இந்த மழைக்கு நல்ல சூடாக கரை கரை மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஒரு பக்கோடா ஒன்று போட்டு சாப்பிட்லாங்க. என்ன பக்கோடான்னு பார்த்தீங்கன்னா குடமிளகா பக்கோடாங்க. என்கிட்ட இந்த இவ்வளோ பெருசுக்கு ஒரு குடமிளகா இருந்தது. அதை நல்லா பொடியாக நறுக்கி மிக்சியில் விப்பர் மோடில் போட்டு சும்மா அப்படியே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 மிளகாயை அப்படியே ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அதாவது சோம்பு, ஃபினல் சீட்ஸு, இந்த பக்கோடாவுக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூளுங்க, எல்லாத்தையும் போட்டு இப்போ இந்த பேஷனில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி ஊற்றாமல் குக்கிங் ஆயில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்கங்க. தண்ணி இன்னி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் மெஷரிங் கப்பால் 1 கப்புங்க குவிச்சு அளந்த மாதிரி கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கடலை மாவை போட்டு பெசருங்க. பத்தலைன்னா மட்டும் லிட்டில் பிட்டாக தண்ணியை தெளித்து பெசரி அப்படியே எண்ணெயில் உதுத்து விட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோடாப்பூவும் சேர்த்துக்கோங்க. ஓகே, காரம் உங்கள் விருப்பம்தான். மிளகாத்தூள் சேர்க்குறது, சில பேர் பூண்டு நசுக்கி போடுவாங்க, இஞ்சி நசுக்கி போடுவாங்க. எங்கள் வீட்டில் அந்த பூண்டு ஸ்மெல்லு, இஞ்சி வாயில் கடிபடுறது, காரம் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஒத்துக்காதுங்க. அதனால் நாங்கள் அதை சேர்க்கறது கிடையாது. நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டை அப்படியே தோலோடு நல்லா நச்சு இதோட சேர்த்துருங்கங்க. இப்போ இதெல்லாம் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. நான் இப்போ பாருங்கங்க, அந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒரு தடவை கையால் நல்லா பெசரிட்டுங்க. இப்போ நம்ம இந்த அளந்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த கடலை மாவு, அதை இதோடு அப்படியே சேர்த்துட்டு சும்மா அப்படி லேசாக பொலன்னு அப்படியே பிசைங்க. போட்டு அழுத்திலாம் பிசையாதீங்க. அப்படியே இப்படி நல்லா பிசறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வெங்காயம், ஏன்னா இதில் நம்ம தண்ணியே தெளிக்க இப்பொழுதைக்கு தேவையில்லை. இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி, இந்த குடமிளகாயை நம்ம நச்சு போட்டிருக்கிறது, இந்த எண்ணெய் ஊற்றிருக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா தான் சும்மா லிட்டில் பிட்டாக அப்படியே தெளித்து மாவை பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மாவை இந்த மாதிரி பெசரி வச்சுருக்கிறத சும்மா அப்படியே ஒரு வெள்ளால் அப்படியே துளியாக அப்படியே கிளி இதில் போட்டு எடுங்கங்க. முதல்ல எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை போட்ட உடனேயே அப்படியே மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுங்க. போட்ட உடனே அப்படியே உடனே கிளறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் திரட்டி விட்டு இந்த பக்கோடா நம்ம ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்ததும் எடுங்க. இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு பட்டர் ஷீட்டு இல்லை டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒன்றை போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அப்படி லைட்டாக குத்தி விட்டு அப்படியே பொரிச்சு எடுங்க. நான் பொரிச்சிட்டு காட்டுறேங்க உங்களுக்கு. இப்போ பாருங்கங்க, நல்ல கிறிஸ்பாக சூப்பராக அடாடா கரை இருக்குங்க.
இந்த மழைக்கு அதுக்கும் நல்லா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அது பாட்டுக்கு சத்தம் போடாமல் கரன்னு தின்னுக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. காரம் உப்பு எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், பக்கோடாவை பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. வெறும் வாயிலே இதோட சின்னாச்சுங்க. நான் எல்லாத்தையும் பொரிச்சுட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மழைக்கு நல்ல சூடாக சூப்பராக குடமிளகாய் பக்கோடா, ஸ்டஃப்டு பிரெட் டோஸ்ட்டுங்க. அடாடாடாடா பா, சூப்பராக இருக்குங்க இந்த மழைக்கு சாப்பிட்றதுக்கு. தொட்டுக்க டொமேட்டோ சாஸ், எம்மி எம்மி. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட அளவுகளை எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த பிரெட் டோஸ்ட்டு ஏற்கனவே நான் என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ இந்த குடமிளகாய் பக்கோடாவை எப்படி போட்டேங்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் மெத்தடு எல்லாமே நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி நல்லா சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்கங்க. வீட்டில் பசங்க பேர பசங்க யாருனாலும் எல்லோரும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ மணி பாருங்கள், நான் இந்த வீடியோ எடுக்கும்பொழுது 7 மணி கூட ஆகலை. என்னமோ ரொம்ப இருட்டி போய் இந்த மழை காலத்துக்கு அதுக்கு என்னமோ நைட்டு 9 மணி ஆன மாதிரி இருக்குங்க. செமையாக மழை பெஞ்சிகிட்ருக்கு வெளியில். நம்ம உள்ளர இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக சூப்பராக கரகர மொறுன்னு செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி அலாதி தாங்க. Have it. Emmy. See you next. As usual, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தாங்க என்னோடய சேனல் நல்லா க்ரோத் ஆகும். தேங்க்யூங்க. See you next. Bye-bye. Good night.